வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் எல்லாரையுமே பார்த்து அந்த பேசி பல விஷயங்களை குறித்து நாம் பேசுகின்ற பொழுது அதிலே ஒரு மனமகிழ்ச்சி இருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய வலைதளத்தில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான தோழர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி நான் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய பல கருத்துகளுக்கு அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவுகள் அனைத்துமே என்னை இன்னும் பேச வைக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி எடுத்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி தான். இந்த செய்தி ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தெரியவில்லை என்றால் நான் சொல்லக்கூடிய செய்தியின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நெடுங்காலமாக நான் இந்த வலையொலியை நடத்தி கொண்டு இருந்தால் கூட பல வலையொலிகளைப் போல ஒரு பரபரப்பான ஒரு களத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரு சூழல் இல்லையோ என்கின்ற ஒரு கேள்வி மனதிற்குள் இருக்கின்றது. எனவே நீங்கள் பகிர்ந்து அளித்தால்தான் அதற்கான அடுத்த நகர்வுகளை நோக்கி நான் பயணிப்பதற்கான ஒரு களமாக இருக்கும். அதாவது முன்பு ஒரு முறை ஒரு சகோதரி என்னிடம் ஒரு தொலைபேசியில் பேசியிருந்தார்கள் என்பதை மையப்படுத்தி நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். உனக்கு நேரம் சரியில்லை, வைத்தியர் அர்ஜுனா உனக்கு தெரியுமா, மஹிந்த ராஜபக்சேவுடைய கூட்டத்திலே போய் அவர் கலந்து கொண்டு ராஜபக்சேவே ரொம்ப உயர்வாக பேசியிருக்கிறார், இதெல்லாம் உனக்கு தெரியுமா என்று அந்த சகோதரி எனக்கு தொலைபேசியிலே பேசியிருந்தார்கள். எனவே அவர்கள் பேசியிருந்த அந்த தொலைபேசியை மையப்படுத்தி மஹிந்த ராஜபக்சேவுடைய கூட்டத்தில் என்ன நடந்தது, அங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதனை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்தார், வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் நியாயமானதாக செயல்படுகின்றதா, இவைகளை மையப்படுத்திய செய்திகளை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து வைத்திருந்தேன். நீங்கள் பலர் அந்த காணொலியை பார்த்திருக்கக்கூடும். எனக்கு மிகப்பெரிய பாராட்டை நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். இந்த சூழலில் நேற்று அந்த சகோதரி மீண்டும் ஒரு குறுஞ்செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த குறுஞ்செய்தி ஒரு விளம்பரம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த விளம்பரத்திலே என்ன குறிப்பிடப்பட்டிருந்தது என்றால், வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு போராட்டம் என்பதை மையப்படுத்தியும் சாவகச்சேரி யாழ்ப்பாணம் பகுதிகளில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக போராட்டம் நடைபெற இருக்கிறது, இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள நீங்கள் அனைவரும் வாருங்கள் என்கின்ற ஒரு செய்தியை மையப்படுத்தி அந்த விளம்பரம் எனக்கு அந்த சகோதரி அனுப்பி வைத்திருந்தார். அப்படி அனுப்பி வைத்திருந்த அந்த சகோதரி என்ன குறிப்பிட்டிருந்தார் என்றால், பார்த்தீர்களா, இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவருடைய சொந்த மண்ணிலே அவருக்கு எதிர்ப்பு பதிவாகி கொண்டிருக்கிறது, உங்களுக்கு தெரிகின்றதா, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சரியான பாதையில் பயணிக்கவில்லை என்பதை இப்பொழுதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வியை அந்த சகோதரி வைத்தார்கள். எனக்கு அந்த செய்தியை பார்த்த நேரத்தில் இருந்து மனதிற்குள் ஒரு படபடப்பு என்று கூட வைத்து கொள்ளலாம். நாம் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி ஒரு நீண்ட காணொலிகள் எல்லாம் பேசி வெளியிட்டு இருக்கிறோம். வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் மக்களை சார்ந்ததாக இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய சமீபத்திய செயல்பாடுகள் ஒரு மாற்றத்திற்கான களம் என்பதை விட தன்னை வளப்படுத்துவதற்கான ஒரு களமாக அது மாறிவிட்டதா என்கின்ற சந்தேகங்கள் மனதிற்குள் எழும்பின. எனவே இந்த சந்தேகம் எழும்பிய காரணத்தினால் இந்த போராட்டத்தை மையப்படுத்திய செய்திகள் என்ன, அவைகளை நாம் கண்டுபிடித்து கண்டிப்பாக மக்களுக்கு வைக்க வேண்டும், அதுபோல அந்த சகோதரிக்கும் நாம் வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் ஏற்பட்டது. எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஏன் எதிர்ப்புகளைகள் எழும்புகின்றன, இதை குறித்து தேட வேண்டிய ஒரு களமும் இருந்தன. இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை பாராட்டி ஒரு பாடல் 2 நாட்களுக்கு முன்பு வெளியாகி இருக்கிறது. அந்த பாடலில் சாவகச்சேரியின் தவப்புதல்வனே என்று வைத்தியர் அர்ஜுனாவை உச்சி முகிர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அப்படி என்றால் ஒரு பக்கத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவு நிலை இருக்கின்றது, மறுபக்கத்தில் எதிர்ப்பு நிலை இருக்கிறது. எதிர்க்கக்கூடியவர்கள் யார், ஆதரிக்கக்கூடியவர்கள் யார்? பரவலாக பார்க்கின்ற பொழுது ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வியை வைத்த பொழுது பெரும்பாலான பொதுமக்கள், பெரும்பாலான பெண்கள், அவர்களை பொறுத்த மட்டில் வைத்தியர் அர்ஜுனா எங்களுக்காக பேசுகிறார், அவருக்கு பின்னால் நாங்கள் நிற்பதுதான் சிறப்பு என்று அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு
வைத்தியருடைய பின்னால் நிற்பதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அவர்களை பொறுத்த மட்டில் அவர்களிடம் ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவு என்னவென்றால், எங்களுடைய இந்த பகுதியில் மாகாண தேர்தல் நடத்தப்பட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வடக்கு மாகாணத்தின் ஒரு முதல்வராக அங்கீகரிக்கப்பட்டால் நாங்கள் இந்த மண்ணில் உரிமையோடும் பாதுகாப்போடும் வாழ்வதற்கான ஒரு களம் அமையும். அது சிங்களர்களாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி, எங்களை எதிர்த்து அவர்கள் ஒரு களமாடுவதற்கு வைத்தியர் அர்ஜுனா அனுமதிக்க மாட்டார் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த மக்களிடம் இருக்கிறது. எனவே அவர்கள் இதனை மையப்படுத்தி மிக கான்ஃபிடென்ட் என்று சொல்லலாம், நம்பிக்கையாக அவர்கள் இருக்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனாவை நம்பி. அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்து ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் யார்? எதற்காக இந்த போராட்டங்கள் வடிவமைக்கப்படுகின்றன? இந்த கேள்விகள் எழும்பியிருந்தன. முதலில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு செருப்பு மாலை போடப்பட்டது. அதாவது வைத்தியர் அர்ஜுனாவுடைய ஒரு உருவத்தை வைத்து, பாதகையை வைத்து அதற்கு செருப்பு மாலை போடப்பட்டிருந்தது. இந்த செருப்பு மாலை போடப்பட்டிருந்த போது அது பரபரப்பு செய்தியானது. அது இலங்கையில் பரபரப்பு செய்தியானதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் தமிழகத்தில் அது பரபரப்பு செய்தியானது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தம்பிமார்கள் ஆகா ஓகோ என்று அந்த செய்தியை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு செருப்பு மாலை, நம்முடைய ஒருங்கிணைப்பாளரை இகழ்ந்து பேசிய வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இலங்கையிலே எதிர்ப்பு, சொந்த மண்ணிலே வைத்தியர் அர்ஜுனா நுழைய முடியாத அளவிற்கு எதிர்ப்பு என்று அந்த தம்பிமார்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கட்டவிழ்த்து இருந்தார்கள். இது யாரால் இந்த எதிர்ப்பு உருவாக்கப்பட்டது என்கின்ற பொழுது, அதற்கும் ஒரு நாளைக்கு முன்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். அந்த வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த வளர்ச்சி கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் தலைவரை எதிர்த்து அவர் பேசுகின்றார். இருவருக்குள்ளே கருத்து மோதல் ஏற்படுகின்றது. மறுநாள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு செருப்பு மாலை போடப்படுகிறது. அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் என்பது பதிவாக நாம் பார்க்க முடிகின்றது. இங்கு பொதுமக்கள் அப்படி எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை. நான் பல பொதுமக்களிடம் நாம் இந்த செய்திகளை சேகரித்த பொழுது பொதுமக்களை பொறுத்த மட்டில் வைத்தியர் எங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் இருக்கின்றன. அப்படி என்றால் இந்த சகோதரி அனுப்பியிருக்கிறாரே போராட்டம் என்று, இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவர்கள் யார்? பொதுமக்களா என்கின்ற பொழுது இதன் பின்னாலும் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதை நாம் கணக்கிட முடிந்தது. அதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்தன. அதை யார் முன்னின்று செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் நமக்கு கிடைத்தன. ஆனால் அவைகளை நாகரீகம் கருதி இந்த காணொளியில் நான் அதை பதிவு செய்ய விரும்பவில்லை. ஆயினும் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது என்பதை உருவாக்கினால்தான் வருகின்ற மாகாண தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனாவை ஓரம் கட்டிவிட்டு நாம் நம்மளுடைய களத்தை வலுப்படுத்த முடியும் என்று திட்டமிட்டு இந்த நகர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் செய்தி. மக்களை பொறுத்தமட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பெரும் ஆதரவு இருக்கிறது என்பதுதான் நிஜம். இதை அந்த குறுஞ்செய்தியை நமக்கு அனுப்பிய சகோதரிக்கும் சேர்த்துதான் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். நன்றியுடன் இன்பா.